வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். இன்றைக்கி குழிப்பணியாரம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருளை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வெங்காயம், 2 கேரட் துருவி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகா. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். ஒரு வானல் வச்சு எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகா எல்லாம் போட்டு வதக்குங்க. அப்புறம் வெங்காயம் போடுங்க. கொஞ்சம் ப்ரௌன் ஆனோடனே கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் வதக்கணுன்னு கேரட், திருக்கி வச்ச கேரட் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். மிச்சம் இருக்கிற கொத்தமல்லி தலையும் அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வதக்கலுக்கு தேவையான லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க. இந்த வதக்கின மசாலாவை இப்போ நம்ம எடுத்து மாவில் கலந்துக்கலாம். இதுதாங்க குழிப்பணியாரம் ஊற்றுறதுக்கு சரியான பதம். இப்போ கேஸில் குழிப்பணியார சட்டியை வச்சிடலாம். இப்போது சட்டி சூடானோன்னு எண்ணெய் அதில் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற குழிப்பணியார மாவை அந்த குழிக்குள்ளே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நீங்கள் வேணும்னா இட்லி மூடியை கூட அது மேலே வச்சு மூடி வச்சு அடுத்து திருப்பலாம். இல்லை அப்படியே கூட இது பண்ணலாம். இப்போது ஒரு பக்கம் வெந்துடுச்சு, நம்ம திருப்பிக்கலாம். ஸ்பூன்லேயும் திருப்பலாம், இல்லை இந்த மாதிரி கம்பிலையும் திருப்பி விடலாம். குழிப்பணியாரம் ரெடிங்க. குழிப்பணியாரம் தொட்டுக்க நாங்கள் கலக்காய் சட்னி செஞ்சுருக்கோம். சட்னி வீடியோ நாங்கள் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறோங்க. தேங்க்யூ.